Today's topic: three major components to develop an application. ஸோ நிறைய மேஜர் காம்போனன்ட்ஸ் இருக்குது. அதில் மெயினாக ரெண்டு மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரண்ட் எண்ட். ஸோ இட் இஸ் தி பார்ட் தட் யூசர்ஸ் கேன் see and interact with directly, such as buttons, images, text and menus. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாம். ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். அண்டு ஸோ த ஃபஸ்ட்டு ஒன், நான் மெனு தான் வந்து இங்கே ரைட் பண்ணுறேன். ட்ரெண்டிங், த நெக்ஸ்ட் ஒன் கேட்டகரி. ஸோ நிறைய கேட்டகரி இருக்கும், நிறைய ட்ரெண்டிங் இருக்கும். அதில் எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட் செல்லர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் நியூ ரிலீஸ். அதே மாதிரி நிறையா இருக்குது ட்ரெண்டிங்லேயும். ஸோ கேட்டகரியில் ஹெல்த்து, அதே மாதிரி பியூட்டி, கிச்சன் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ இதில் நம்ம வந்து மெனு ஹெல்த் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, அண்ட் அங்கே நம்ம நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து பார்க்க முடியும் வித் இமேஜஸோட. அண்டு ப்ரைஸும் இருக்கும் அதில், images with the price. Okay, product images. Okay, so அதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஆம்லா ஜூஸ் அண்ட் அலோவேரா ஜூஸ், இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கும் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. அதெல்லாமே நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஓகே, எக்ஸட்ரா இருக்குது. இப்போ நம்ம இந்த ஆம்லா ஜூஸை நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா, இதுவும் வந்துட்டு ஒரு லிங்க்கு தான். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம குவான்டிட்டி வந்து செலக்ட் பண்ணுவோம், எத்தனை குவான்டிட்டி நமக்கு வேணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி செலக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா பை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை பட்டன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே நம்ம என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது அட்ரஸ், நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் வந்து நம்ம என்ட்ரு பண்ணுவோம், அந்த 10 டிஜிட் நம்பர். அது என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் வந்து நம்ம சப்மிட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், எக்ஸாக்டாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இல்லை. இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் வேணாலும் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒரு டிசைனிங் பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ மெனு நான் என்ன சொன்னேன், இங்கே இருக்கக்கூடிய ட்ரெண்டிங், கேட்டகரி, பெஸ்ட் செல்லர், நியூ ரிலீஸு, ஹெல்த்து, பியூட்டி, இதெல்லாமே மெனுக்கு கீழே வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட்னா நம்ம என்ட்ரு பண்ணக்கூடிய பாக்ஸ், அட்ரஸ்ஸு, காண்டாக்ட் நம்பரு, நம்ம நேமு, இதெல்லாமே. அடுத்து பட்டன்ஸ். பட்டன்ஸ்னால் இப்போ பை நவ் அப்படிங்கிறது பட்டன், சப்மிட் அப்படிங்கிறது பட்டன். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட்டு இமேஜஸ். இமேஜஸ்னால் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் இமேஜஸை தான் இமேஜஸ் அப்படின்னு சொல்லும். இது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். கிளியர்? ஸோ த நெக்ஸ்ட் ஒன் பேக் எண்ட். இட் இஸ் த டேட்டா. டேட்டா அப்படின்னா இப்போ நம்ம என்ட்ரு பண்ணியிருக்கோம்ல, நம்மளுடைய அட்ரஸ்ஸு, காண்டாக்ட் நம்பரு, நம்ம என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், எத்தனை குவான்டிட்டி வாங்கியிருக்கோம், இது எல்லாமே யூசர் கொடுக்கக்கூடிய இன்புட், அதாவது ரா டேட்டா அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் that allows it to work and is everything that happens behind the scenes that the user doesn't see. அதாவது யூசர் வந்து பார்க்க முடியாது, ஜஸ்ட் நம்ம சப்மிட் பண்ணால் போதும். இப்போ இதில் பார்க்க முடியாததில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, சர்வர்ஸ், அண்ட் பாயிண்ட் நம்பர் 2 டேட்டா பேஸ், பாயிண்ட் நம்பர் 3 கோடிங். ஸோ இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது, அதாவது
அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டேட்டாபேஸ். டேட்டா அப்படின்னாவே நம்ம யூசர் கொடுக்கக்கூடிய ரா டேட்டா அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். டேட்டாபேஸ் அப்படிங்கிறது கூட ஒரு பேக்எண்ட் டெவலப்பர் கிரியேட் பண்ணக்கூடியது தான். ஸோ கேட் ஐடினா கேட்டகரி ஐடின்னு கொடுத்துருக்கேன். என்ன கேட்டகரி அண்ட் என்ன ப்ராடக்ட் நேமு, அடுத்து எவ்வளோ குவான்டிட்டி. ஸோ அதில் நம்ம கொடுக்கறது தான் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அதில் நம்ம ப்ரைஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மற்ற சில இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். அதாவது ஃபீல்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம சப்மிட் பண்ணும்போது நம்மளுடைய யூசர் டேட்டா இங்கே வந்து ஆட் ஆகிடும், அதாவது சேவ் ஆகிடும். ஓகே, யூசர் டேட்டான்னு நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இல்லை டேட்டா. எப்போ நமக்கு இந்த டேட்டா சேவ் ஆகும் அப்படின்னா, அந்த ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ணும்போது டேட்டாபேஸில் யூசருடைய டேட்டா சேவ் ஆகும். எப்படி இது சேவ் ஆகுது? இது ரெண்டுத்துக்கும் இந்த கனெக்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்காக யூஸ் பண்ணதான் கோடிங். இதை நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். கோடிங் அப்படின்னாவே ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இன்னும் டீட்டெயிலாக இதில் எப்படி நம்ம கோடு எழுதுறது, என்னென்ன மாதிரி கோடிங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.